ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா டர்மைட்ஸ். ஸோ ஒரு பில்டிங்கில் வந்து கரையானால் வந்து நிறைய தொல்லைகள் இருக்குது. ஸோ அந்த டர்மைட்ஸ் வராமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம பில்டிங் கட்டும்பொழுது என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் யூஸ்வலாக ஒரு பில்டிங்கில். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் நான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டர்மைட்ஸ் கரையான் ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்டிங்கில் வந்து வுட்டோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ வுட்டுனாலே வந்து டர்மைட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த டர்மைட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பில்டிங்கில் வந்து இந்த டர்மைட்க்கு ஆன்டி டர்மைட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 ஸ்டேஜில் கூட பண்ணலாம். பிளிந்த் லெவல், பேஸ்மெண்ட் லெவலில் பண்ணலாம், அண்ட் வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் கூட பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு பேஸ்மெண்ட் லெவலில் காட்டியிருக்கேன். இது போல் வந்து ஒரு அடிக்கு வந்து இந்த ஹோல்ஸ் போட்டுட்டு இதில் வந்து இந்த டர்மைட் சொல்யூஷனை வந்து நம்ம போர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டர்மைட் லேயர் வரதுக்கு முன்னாடியான ஸ்டேஜஸ் பார்த்துங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து கன்சாலிடேட் பண்ணி அப்படியே ட்ரையாக இருக்க ஸ்டேஜ். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மண் ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் காம்பேக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து அந்த காம்பேக்ட் பண்ணது மேலே எம்சாண்ட் போட்டு செல் ஆயிலுக்கான அந்த டர்மைட்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மேலே வந்து இந்த பிசிசி வந்து 1:4:8 ரேஷியோவில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பிசிசி பண்ணுறதுக்கான கன்சாலிடேஷனுக்கு அப்புறமான ஸ்டேஜ். ஸோ இதில் பாருங்கள், அந்த லேயர்ஸ்லாம் தெரிஞ்சுது. ஸோ இது வேறு ஒரு சைட்டில் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் வந்து ஒரு அடிக்கு வந்து ஹோல்ஸ் வந்து நம்ம ஒரு அடி டெப்த்தில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டர்மினேட்டர் சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுறது அந்த டர்மினேட்டர் தம்ப்நெயிலில் காட்டியிருப்பேன். அந்த டர்மினேட்டரோட எப்படி மிக்சிங் பார்த்தீங்கன்னா 50 லிட்டருக்கு வந்து 1 லிட்டர் வந்து அந்த டர்மினேட்டர் அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணலாம். நல்லாவே வந்து ஸ்மெல் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்பொழுது ஒர்க்கர்ஸ் மோஸ்ட்லி மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணலாம். உங்களோட அலர்ஜிட்டிக்கை பொறுத்து எப்படி அலர்ஜியாக என்னன்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். லைக் எல்லா ஹோல்ஸ்லேயும் ஃபில் பண்ணது போக நீங்கள் மேலே வந்து தெளித்து விடலாம். ஸோ ஃபுல் லேயர்ஸில் மோஸ்ட்லி என் கார்னர்ஸில் ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாசக்கால் ஜன்னல்லாம் வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல முக்கியமாக பண்ணணும். அது போக ஃபுல்லாக வந்து ரஃபாக தெளித்து விட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக போர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வுட் எல்லாமே வந்து இந்த டர்மைட்னால் ஸ்பாயில் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து உடன் விண்டோஸ் டோர்ஸ்லாம் போடுறீங்கன்னா அந்த ஃப்ரேமை சுற்றி இந்த செல் ஆயில் வந்து அடிப்பாங்க. வுட் ப்ரைமர் ப்ளஸ் செல் ஆயில் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரேமோட சுற்றி வர அந்த ஜாம்ஸ்லலாம் நீங்கள் உடன் இது ஃப்ரேமில் வந்து நீங்கள் அடித்து விடலாம். ஆரல்ஸ் வந்து நீங்கள் பெயிண்ட் கூட அடிக்கலாம் அதை சுற்றி. அதாவது இந்த செல் ஆயில் போட்டதுக்கப்புறமா பெயிண்ட் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு செல் ஆயில் ட்ரீட்மெண்ட் வந்து சைட்டில் வந்து நம்ம பேசிக்காக பண்ணிகிட்ருக்கோம். டர்மைட்ஸ் பற்றின ஒரு எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே போல் பில்டிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.